Okay, so in the last video section நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா square root of minus 9 இதை ரூட்டை விட்டு நம்மளால் வெளில எடுக்க தெரியாமல் இருந்தோம். ஏன் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் நம்மளுக்கு ரியல் நம்பர் கிடைக்காது. அதாவது இவ்வளோ நாள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த நம்பர் கிடையாது. ஸோ இதையும் தாண்டி அதிகமான ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் கால்டு இமேஜினரி யூனிட். This imaginary unit minus 1 is equal to I. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஐன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு இமேஜினரி நான் நம்பர். ஆனால் இது நிறைய விஷயத்தில் மீனிங்ஃபுல்லாக இருக்க போது நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்க மேக்ஸ் தியரிஸ் எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது இந்த விஷயம். ஓகே, கம். இப்போ இதை ரூட் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1, திஸ் இஸ் ரூட் ஆஃப் 9. இது ரெண்டுத்தையும் பேருக்குனீங்கன்னா வில் கெட் minus 9. ஸோ இதுதான் டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கு நம்ம ஐன்னு பேர் வச்சுருவோம். இது ரூட் விட்டு வெளில எடுத்திங்கன்னா 3. ஸோ இப்போ ரூட் ஆஃப் minus 9 ரூட் விட்டு யாராவது வெளில எடுக்க சொன்னாங்கன்னா யூ கேன் ரைட் தட் ஆஸ் I3. பட் திஸ் இஸ் இமேஜினரி நம்பர். இதை மாதிரி நீங்கள் போய்ட்டு ரியல் நம்பருக்காக ஜாமெண்ட்ரி கால்குலஸ் படிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வெளில எடுக்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ரூட்டை விட்டு வெளில எடுக்கணும். ஸோ இதை ரூட்டை விட்டு நம்ம வெளில எடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம். This is called imaginary number, imaginary unit. 3i, 1i, I na 1i, 2i na 2i இருக்கு, 3i na 3i's, 3 ஸ்டெப் கிராஸ் பண்ணி போகணும், 3 யூனிட் கிராஸ் பண்ணணும், 3 யூனிட் கிராஸ் பண்ணணும். imaginary unit, imaginary unit. Okay, okay, this is I, this is 0i, this is 1i, this is 2i, this is 3i. okay, so I is the unit. I ஆல தான் இதை மெஷர் பண்ணுறாங்க. இப்போ பாரு, நல்லா கவனி, நான் என்ன சொல்கிறேன்னு பாரு. 0 2 ஆல் பெருக்குனீங்கன்னா 2 2ஆக பெருக்கிட்டு வாங்க. இது வந்து 2 into 0, இது 2 into 1, இது 2 into 2. இந்த நம்பர் இது வந்து ஆக்சுவலாக 2, இது வந்து 4, இது வந்து யூனிட் ஆஃப் 2. 2 2ஆக பெருக்கிறோம், 2 2ஆக மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே வரும். 0 2 4. இதே மாதிரியே இது வந்து இமேஜினரி யூனிட். 0i, 1i, 2i, 3i. ஓகே, ஸோ இந்த 3iன்றது இங்கே தான் இருக்குது, 3iன்றது இருக்குது. இந்த நம்பர் வந்து ரியல் ஸ்கேலில் இருக்காது. இவ்வளோ நாள் நம்ம கிராஃப் ஷீட்டில் கிராஃப் போட்டுருக்கோம்ல, அந்த நம்பரில் இருக்காது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்துக்கலாம். இது எப்படி கிராஃபிங் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தேர்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஓகே, இன்னும் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னன்னு சொல்லலை, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னன்னு சொல்லலை. ஓகே, லெட் மீ டேக் another equation. x square plus x plus 1 equal to 0. ஸோ இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை 10th ஸ்டாண்டர்ட் பசங்கள்கிட்ட நம்ம கொடுத்து இதை சால்வ் பண்ணால் சார் இதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, இது சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆனால் இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே, a is equal to 1, b is equal to 1 and c is equal to 1. We cannot factorize this equation. This equation can be solved by using completing square method or the formula method. So formula method will be the best one. Okay, so அப்போ x உடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? minus b plus or minus square root of b square minus 4ac. This is discriminant divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இதை பார்த்தது தான். அப்போ x is equal to what is minus b? minus 1 plus or minus square root of b square is 1. 1 minus 4 into 1 into 1, 4, divided by 2 into a, 2. So the answer is minus 1 plus or minus square root of minus 3. 1 minus 4 is 3 divided by 2. So in the discriminant, இந்த b square minus 4ac discriminant, இது நெகட்டிவாக வந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணவே மாட்டோம், அப்படியே விட்டுடுவோம். ஆனால் இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம்ல. லிசன் கேர்ஃபுல்லி. minus 1 plus or minus this root 3, root of minus 3 can be written like this, minus 1 root 3, root minus 1 root 3 divided by 2, divided by 2. Listen this carefully. So this is minus 1 plus or minus. You can place this as a imaginary number I root 3 divided by 2. So let me இந்த 2 வந்து இதுக்கு தனியாகவும் எழுதிக்கிறேன். So this is minus 1 by 2 plus or minus I root 3 by 2. If you take LCM
and you will get this. Okay, இதை இப்படி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணதில் முக்கியமான பங்கு என்னதுன்னா இந்த இடத்த இப்படி எழுதுனது தான். எழுதுனது இது இமேஜினரி நம்பர் அப்படிங்கிற முடிச்சது. இதோ இங்கே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு பாருங்களேன், இது ஒரு இமேஜினரி நம்பர். இது இமேஜினரி நம்பர். why you are saying that this is imaginary number? ஏன்னா இது கூட I இருக்கு. this is imaginary number. imaginary number means ஏன் இதுக்கு இமேஜினரி நம்பர்னு பேர் வைக்கிறாங்கன்னா இது ரியல் ஸ்கேலில் இல்லை. இந்த நம்பர் வந்து ரியல் ஸ்கேலில் இருக்காது. இது கூட இன்னொரு நம்பர் ஒன்று ஆட் ஆகிருக்கு சப்ராக்ட் ஆகிருக்கு. அது என்ன நம்பர்? -1/2. -1/2 எங்கே இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. -1/2 வந்து 0 -1 1 இந்த இடத்துல இருக்கும்ல, -1/2. இது நம்மளுடைய ரியல் ஸ்கேலில் இருக்கிற நம்பர். இது ரியல் ஸ்கேலில் இருக்கிற நம்பர். ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜினரி நம்பரும் அதுக்கு நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ அது ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நம்பருக்கு பேர் வந்து ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜினரி நம்பரையும் கலந்து வச்சிருக்கிறதால இதுக்கு பேர் கலப்பெண்கள் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். திஸ் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். திஸ் நம்பர் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போனா ஒரு நம்பர் வந்து இப்படி இருக்கும், a + ib. இதில் இந்த நம்பரும் ரியல் நம்பர் தான், இந்த நம்பரும் ரியல் நம்பர் தான். ஆனால் இது கூட I சேர்த்ததால் இது இமேஜினரி யூனிட், இது இமேஜினரி நம்பர். ஐயோட சேர்த்து சொல்லும்போது தான் இது இமேஜினரி நம்பர். அப்போது இந்த ஏவும் ரியல் நம்பர், பியும் ரியல் நம்பர். இது கூட இந்த I சேர்ந்ததால் இது இமேஜினரி நம்பர். எந்த ஒரு நம்பர் வந்து இந்த மாதிரியான ஃபார்மில் இருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னது? ரெண்டு நம்பரை கலக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ். ரியல் நம்பரையும் இமேஜினரியையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இப்போ இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். -1/2 + I√3/2. ஸோ திஸ் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு C தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் செட். ஸோ திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம Z அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ Z இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் a + IB. அந்த நம்பர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும் இந்த நம்பரை பற்றி. ஏன்னா ஒரு நம்பரை பற்றி படித்து நம்ம அதனுடைய அனலிட்டிக்கல்லாம் படிக்கிறதுக்கு we took almost 11 years. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு நம்பரை பற்றி சொல்லிவிட்டு டக்குன்னு ஜாமெண்ட்ரி உள்ளார போக போகிறோம், நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு C, நேச்சுரல் நம்பருக்கு Nன்னு பேர் வச்ச மாதிரி, ஹோல் நம்பருக்கு Wன்னு பேர் வச்ச மாதிரி, இன்டீஜருக்கு Z அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, இது வந்து செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ நான் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆரம்பத்தில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி திஸ் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1 இருக்கும், நேராக 2க்கு போய்டும், அடுத்து நேராக 3க்கு போய்டும். இதுக்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது, இராஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நேராக ஸ்கிப் ஆகி அங்கே போயிருக்கும். 1 2 அது மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர். இது கூட ஒரு 0வை மட்டும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு செட்டு. ஸோ திஸ் இஸ் ஹோல் நம்பர், ரைட்? திஸ் இஸ் ஹோல் நம்பர். இதில் நேச்சுரல் நம்பரும் உள்ளார இருக்குது. இது ஹோல் நம்பர். ஓகேவா? அடுத்தது இந்த -1 -2 -3 இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெருசாக ஒரு ரவுண்டு போடலாம். இந்த ரவுண்டுக்குள்ளார, இந்த சர்க்கிள்குள்ளார நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது. இதை வந்து த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர், முழு எண்களின் கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் 0 1 2 3 இது எல்லாத்தையும் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 1/2 3/4 7/6 இந்த மாதிரியான ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷ்னல் நம்பரோட சேர்த்து ஒரு ரவுண்டை போடுறேன். ஓகே, ரேஷ்னல் நம்பர்ஸோட சேர்த்து ஒரு ரவுண்டை போட்டுக்கிறேன்.
ஸோ இது இந்த ரேஷனல் நம்பருக்குள்ளார ப்ளீஸ் வெயிட். Okay, I will name this as I, set of all rational numbers. Rational numbers, I, set of all rational numbers. So இந்த மாதிரி fraction numbers எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் மேலே இருக்கிறதும் இன்டீஜர், கீழே இருக்கிறதும் இன்டீஜர். இந்த ரேஷனல் நம்பர் செட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ரேஷனல் நம்பருக்குள்ளார நேச்சுரல் நம்பரும் இருக்குது, ஹோல் நம்பரும் இருக்குது, இன்டீஜரும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எல்லா நம்பரையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் இப்போது இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது √2, √3, பை, இ இதெல்லாத்தையும் ரூட் விட்டு வெளில எடுத்து நீங்கள் பாயிண்ட் வச்சுன்னா இதை பற்றி நான் நிறையா பேசக்கூடாது. அது ஒரு பெரிய ஏரியா அந்த செக்ஷன். அது இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இதுக்கு தனியாக ஒரு ரவுண்ட் போட்டுறேன், இது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லவே கூடாது. அதனால தான் அதுக்கு தனியாக ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இது தனியாக இருக்கிற நம்பர்ஸ். இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸுக்கு நம்ம Q அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது ஃபுல்லாக ரேஷனல் நம்பர்ஸ், இது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கிற நம்பர்ஸ் இதுக்குள்ளார இருக்காது, அது தனியாக ஒரு ரவுண்டில் போட்டுறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒரு ரவுண்டில் போடுறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு ரவுண்டில் போட்டால் இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். திஸ் இஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளார் இதுவரையும் தான் நம்ம கண்டுபிடிச்சி இதனுடைய ஜாமெண்ட்ரி தான் நம்ம இதுவரையும் படிச்சுட்டே வந்திருக்கோம். இது வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ இதையும் தாண்டி √3i, 3i, -1/2 plus √3/2i. So this is the complex number. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரவுண்டை போடுறேன். Okay, so this is complex number. So all these numbers are called a complex number. So let us denote this by C. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இருக்கிறதுல ஒரு பெரிய செட் எதுன்னு கேட்டீங்கன்னா that is complex number. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளார இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இர்ரேஷனல், ரேஷ்னல், நேச்சுரல் நம்பர் எல்லா நம்பர்ஸுமே அதுக்குள்ளார இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த நம்பர் எப்படி சார் இந்த நம்பரை எப்படி சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறீங்க? ஹவ் யூ ஆர் சேயிங் தட் 0 இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 0 கேன் பி ரிட்டன் லைக் திஸ், 0 + i0 அந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். த நம்பர் விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a + ib. எந்த ஒரு நம்பர்லாம் a + ibன்ற ஃபார்மில் இருக்கோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா? ஆமாம். இதை 2 என்னன்னு எழுதலாம், 2 + i0ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது என்னன்னு எழுதலாம், 7/6 + i0 அப்படின்னு எழுதலாம். இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா சார்? பை + i0 இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். பை + i0, √2 + i0. ஸோ ஆல் தீஸ் √2 + i0, ஆல் தீஸ் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் தி பிக்கஸ்ட் செட். இது ஃபுல்லாக ஒரு பெரிய செட், இருக்கிறதுலே பெரிய செட் அதுதான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அடைஞ்சதுக்கு பிறகு தான் நல்லா கவனி, ஒரு ஃபிசிக்ஸ்டால ஒரு ஹார்மோனிக் மோஷன், ஒரு சர்க்குலர் மோஷனை ஒரு சிக்னலாக மாற்ற முடிஞ்சுது. அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல வந்து ஒரு ஹார்ட் பீட் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஹார்ட் பீட்டை எப்படி சிக்னலாக நீங்கள் மாற்றுவீங்க? நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட்டில் ஏதோ சார் ஒரு மாதிரியா இருக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காட்டினோடனே உடனே ஒரு இசிஜி எடுப்பார், உங்களை படுக்க வச்சு ஒரு இசிஜி எடுப்பார். இங்கே ஹார்ட்டில் ஏதோ டப்னு சவுண்டு கேட்கும். ஒரு பீரியாடிக்கான ஒரு சர்க்குலர் மோஷன். பீரியாடிக் மோஷன் மீன்ஸ் சர்க்குலர் மோஷன். அது ஒரு ஹார்மோனிக் மோஷன். ஓகே, ஒரே மாதிரியே இருக்கும். ஹார்மோனிக் மோஷன் ஒரே மாதிரியான ரிப்பீட்டேஷனில் இருக்கும். அதை வந்து ஒரு சிக்னலாக மாற்றி அது ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுப்பார். அதுக்கு ஒரு வேவ் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த வேவை பார்த்து, அந்த சிக்னலை பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவார்? ஹிஸ் ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் வெல் ஆர் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல் அப்படின்னு சொல்லுவார்.
அதை எப்படி வந்து சிக்னலாக ஒரு ஃபிசிக்ஸ்ட்டு மாற்றுறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன தியரி இருக்குது அப்படின்னும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால இந்த நாலேஜ். ஸோ நான் சொன்னது வந்து ஒரே ஒரு இடம், இதேமாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எக்கோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சர்க்குலர் மோஷன் வந்து எப்படி அது கன்வெர்ட் ஆகுது, அந்த 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 ரிசல்ட்டை பார்த்தோன்னே ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே போலார் ஃபார்ம், ஆயிலர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்லாம் நம்ம இப்போ இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். அந்த செக்ஷனுக்கு வரும்போது, அதாவது இ பவர் ஐ பை, இ பவர் ஐ தீட்டா, இந்த மாதிரி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படிலாம் நம்ம டினோட் பண்ண போகிறோம். இ பவர் ஐ தீட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான ரீசனிங் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது இப்போ நான் பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும் உங்களால், எப்படி வந்து சிக்னலாக அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒரு சர்க்குலர் மோஷன், ஒரு பீரியாடிக் மோஷன், ஒரு ஹார்ட் பீட், இதை வந்து எப்படி சிக்னலாக நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த சிக்னலை வச்சு அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நார்மலாக தான்ப்பா இருக்குது, அதனால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் கிடையாது, இல்லை இது வந்து வேறு மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன், ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன செய்யலாம், இதை பற்றி புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் பாட்டு பாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பாட்டு பாடினா நல்லா இருக்காது, கேட்குறதுக்கு நல்லா இருக்காது, குரல் நல்லா இருக்காது. அந்த என்னுடைய பாட்டையே வந்து ஒரு சிக்னலாக நீங்கள் மாற்றலாம். நான் பாட என்னுடைய பாட்டை வந்து ஒரு வேவாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சிஸ்டம் வந்து ஒரு வேவாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த சிஸ்டத்துலேருந்து அந்த வேவை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். அந்த சிக்னலை தனித்தனியாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி ரியல் வேவ், இமேஜினரி வேவ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். அதை பிரித்து எடுத்து என் குரல் எதனால் நல்லா இல்லை, எந்த இடத்துல வந்து குறைன்னு சத்தம் கேட்குது, எந்த இடத்துல பிசிறு தட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த வாய்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ திட் இஸ் கால் கண்ட்ரோல் சிஸ்டம், ரைட்? இந்த மாதிரியான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை போடும்போது நாம் பாடுற குரலே நல்லா இருக்கிற மாதிரி கேட்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் இதை சர்ச் பண்ணி இதை படித்து பார்த்தேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்ஜினியரிங் புக்கில் இருக்குது. இன்ஜினியரிங் புக்கில் இருக்குது. புக்கு அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்ஜினியரிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டு போக முடியாது. இது ஃபிசிக்ஸை கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறையா ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ இந்த உங்கள் யூனிட் என்னது அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ண போகிறீங்க, எப்படி சப்ராக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க, எப்படி டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, அடிஷன் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, இதுக்கு ஜாமெண்ட்ரி எப்படி வரைய போகிறீங்க, கிராஃப் எப்படி பண்ண போகிறீங்க, இதுக்கு ரூட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, இதை எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்ம், போலார் ஃபார்ம், ஆயிலர்ஸ் ஃபார்ம், இதெல்லாம் எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம நம்பர், திஸ் இஸ் நாட் தி அப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றதெல்லாம் இப்போ நான் அர்த்தம் போட்டு கிடையாது. வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 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 செட்டை பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றின சம்ஸ் பார்க்கலாம். வில் see in the next video. Thank you.